மனித உறுப்புகள்ல எல்லாமே மனிதனுக்கு தேவையான உறுப்பு தான். கண்ணு அது வேலை செய்து பார்க்குது, காது கேட்குது, அது உறுப்பு அந்தந்த வேலை செய்ய தான் இறைவன் படைச்சிருக்கிறான். இந்த குடல் வாழ்வுன்னு ஒன்று இருக்கு, அது தேவையில்லாத உறுப்புன்னு ஒன்று டாக்டர் மத்தியில் சொல்றாங்க. அதனால சில உபாதைகள் மனிதனுக்கு ஏற்படுதுன்னு சொல்றாங்களே, அது விஷயமா ஏதாவது குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கா, அது சொல்லப்பட்டிருக்காங்கிறது எனக்கு தேவை. அது ஒரு தேவையற்ற ஒரு பகுதி அப்படின்னு சொல்றாங்க. அது விஷயமா கொஞ்சம் விளக்கம் இருந்தா சொல்லுங்க. டாக்டர்கள் ஒரு உறுப்பை தேவையற்ற பகுதின்னு சொல்றாங்க. தேவையற்ற பகுதியா எல்லாம் படைச்சிருக்கானா, இது சம்பந்தமா மார்க்கத்தில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிறாங்க. இறைவன் குர்ஆன்ல சொன்னது என்ன தெரியுமில்ல, ஹலக்கனா லக்கும் மாஃபில் அர்த், இந்த பூமியிலே உள்ளதையெல்லாம் உங்களுக்காக படைத்திருக்கிறேன் என்று பொதுவாக எல்லாத்தையும் சொல்லிவிட்டான். சிலனுடைய பலன் நமக்கு தெரியலாம், தெரியாம போகலாம். சில இது தேவை இல்லை அப்படின்றா கூட இறைவன் நமக்கு தந்துட்டு தானே இருக்கிறான். அது மட்டுமா, ஒரு ஆளுக்கு 6 விரல் இருக்கும், நமக்கு 5 விரல் தான், அவருக்கு 6 விரல் எக்ஸ்ட்ரா தான் வச்சிருக்கிறான். அது ஏன் 6ஆ கொடுத்தாங்கிறது இறைவனுக்கு தான் தெரியும். எல்லா ரகசியமும் நமக்கு இன்னும் தெரியல. நமக்கு வமா ஊத்தீத்தும் மினல் இல்மி இல்லா கலீலா அல்ல குர்ஆன் சொல்றான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் கொஞ்சம் தான், அதை வச்சுன்னு தெரிஞ்சுக்கிறங்க, மற்றதையெல்லாம் எனக்கு தெரியுங்கிறான். சிலருக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அதிலே நிச்சயமாக ஒரு அர்த்தத்தில் தான் இறைவன் படைத்திருப்பான். இப்ப ஒன்னும் வேணாங்க, இப்போ ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னால சூழ்நிலை யோசிப்போம். இப்போ பாம்பு கடிச்சிருது, விஷயம்னோடனே ஆள் மொத்தா போயிடுறான். அங்க உள்ளவங்க எல்லாம் எப்ப பேசுவாங்க, அல்லாஹ் எல்லாத்தையும் நமக்கு நல்லதுக்காக தானே படைக்கப்பட்டிருக்கான்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் பாம்பை படைச்சான், அதை நம்மளை கடிச்சா நம்ம மோத்தாவில போயிடும், விஷம் நமக்கு இடைஞ்சலாவில் இருக்குது, அல்லாஹ் சொல்றான் எல்லாத்தையும் உங்களுக்கு தான் படைச்சாங்கிறான் அப்படின்னு ஒரு ஆள் கேட்டுப்பாரு. அப்போ உள்ளவருக்கு சரியா பதில் சொல்ல முடியுமாங்கிறது தெரியாது. ஆனா இப்ப நம்ம பதில் சொல்ல முடியும். அந்த விஷம், பாம்பினுடைய விஷம் எத்தனை நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு ஒரு சில காலகட்டங்கள்ல சிலது வேஸ்டா தெரியலாம், காரணம் தெரியாம இருக்கலாம். ஒரு காலகட்டம் வரும், அதோடைய உண்மை புரியும். இப்போ ஒரு பாம்புடைய விஷம் எந்த அளவுக்கு மனிதனுக்கு இன்றைக்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே. இது 500 வருஷத்துக்கு முன்னால உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? ஏன் இதை போய் படைச்சான், மக்களுக்கு கெடுதி தானே செய்யுன்னு அப்ப நினைச்சிருப்பாங்க. சரி, மனிதனுக்கு இறைவன் படைச்சது எல்லாத்தையும் நல்லதுக்கு தான் சொல்லலையில. இன்னைக்கு எல்லாத்தையும் எப்படி படைச்சு வச்சிருக்கான், நல்லதுக்கும் படைச்சு வச்சிருக்கான், கெட்டதுக்கும் படைச்சு வச்சிருக்கான். ஒரு பொருளை கொண்டு நல்லதையும் செய்யறான், கெட்டதையும் செய்யறான். அதனால உடல்ல இருக்கக்கூடிய சில உறுப்புகள் கூட அது இருக்கிற தொந்தரவு தான் மருத்துவர் சொல்கிறார்கள் என்றால், சோதனை அடிப்படை கூட இறைவன் மனிதனுக்கு அதை கொடுத்து வச்சிருப்பான். ஏன்னா இறைவன் எல்லாத்தையும் நல்லதுக்கு தான் சொல்லலையே, நமக்கு தீங்கு தர்ற பொருளும் இருக்கத்தானே செய்யுது. சுனாமி சாதாரண அலை, சுனாமி கெடுதி, காற்று நல்லதுதான், புயல் கெடுதி, வெயில் அடிக்கிறதுல சாதாரணமா அடிச்சா பரவாயில்ல, எப்படி கொடுங்கோலா அடிச்சிச்சு அது நமக்கு சோதனை தான். அந்த மாதிரி ஒரு சோதனை அடிப்படையில் கூட அந்த உறுப்பு அல்ல வச்சுக்கலாம், அல்லது அந்த உறுப்பின் மூலம் கூட சில பலன்கள் இருக்கிறதுங்கிறது ஒரு நூற்றாண்டை கடந்த பெரும் மருத்துவர் சொல்லலாம், அது வேறு விஷயம். ஆனா நம்முடைய நம்பிக்கை, இறைவன் ஒன்றை படைத்தால் அர்த்தம் இருக்கும், ஒரு காரணத்தின் அடிப்படையில் அதை